ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் இப்போ எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்னா 2025ஓட நிதிநிலை அறிக்கை தான். இந்த நிதிநிலை அறிக்கை முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 26 ஆர்கே சண்முகம் செட்டியார் அப்படிங்கிறவர் தான் இந்த நிதிநிலை அறிக்கையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். நிதிநிலை அறிக்கையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு தமிழருங்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மளோட நிதிநிலை அமைச்சராக இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமன், இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 2025 நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு தான். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு 3 முக்கியமான விதிகளை கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொழிலாளர்கள் சம்மந்தமாக அப்படி என்ன முக்கிய அப்டேட் வருதுன்னு பார்த்தோம்னா, அதாவது 500க்கும் மேற்பட்ட ஒரு ஒர்க்கர்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா லேபர்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து அது பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2025ஓட பட்ஜெட் ரூல்ஸை முதல் வருஷத்துலேருந்தே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, 100லேருந்து 500 பேர் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதை நடுத்தரமான கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கிற கம்பெனி 2 வருஷம் கழிச்சு 2025ஓட இந்த பட்ஜெட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 3வது ரகம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, 100 இல்லை 100க்கு குறைவான ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அதை சின்ன கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் 3 வருஷம் கழிச்சு இந்த பட்ஜெட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கிற கம்பெனி எல்லாமே சின்ன கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. இந்த மாதிரி 100க்கும் குறைவான ஒர்க்கர்ஸ் இருக்கிற கம்பெனியெல்லாம் இந்த பட்ஜெட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் கால அவகாசங்கிறது கிடைக்கும். ஒர்க்கர் சம்மந்தமான இந்த விதிகளில் சில ரூமர்ஸையும் கிளப்பிட்டு விட்டுருக்காங்க. அதாவது அது என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது 7 நாளில் உங்களுக்கு 5 நாள் வேலை நாள் இருக்கும், 2 நாள் லீவ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நடைமுறையை 4 நாள் வேலை நாளாகவும் 3 நாள் லீவும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸை கிளப்பிட்டு விட்டுருக்குறாங்க. ஒருவேளை இந்த 4 நாள் வேலை நாளுங்கிறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் ஒருவேளை வேலை பார்க்குற நேரம் அதிகமாகும், அதேமாதிரி சம்பளத்தை குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. என்னைய கேட்டிங்கன்னா, வேலை பார்க்குற நேரம் வேணால் அதிகமாகலாம், சம்பளத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 5 நாள் உங்களுக்கு வேலை நாள்னா 8 40 உங்களுக்கு 5 நாளில் 40 ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இதில் நமக்கு ஓவர் டைம்ங்கிறது வேறு விஷயம். இப்போ ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்க இல்லையா, 4 நாள் வேலை நாள் அப்படிங்கிறது. ஒருவேளை 4 நாள் உங்களுக்கு வேலை கொடுக்குற பட்சத்தில் வேலை செய்கிற நேரம் அதிகமானதுன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்கும்போது 4 நாளில் நீங்கள் 40 ஹவர் வேலை பார்த்துருவீங்க. அதாவது 5 நாள் வேலை பார்த்ததுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ நீங்கள் 4 நாள் வேலை பார்த்தாலும் சரி, 5 நாள் வேலை பார்த்தாலும் சரி, 40 ஹவர் அப்படிங்கிறத கரெக்டாக ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ரூல் படி பார்த்தோம்னா நமக்கு சம்பளத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இது வெறும் வதந்தி தான். ஒருவேளை அப்படி பண்ணால் இப்படி நடக்குங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.